வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தமிழ்நாடு ரெயின் வெதர் சேனலில் பார்ப்பதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வங்கக்கடலில் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்நிலை தென்மேற்கு வங்கக்கடலில் நீடித்து வருகின்றது. தற்போது இந்த காற்றழுத்த தாழ்நிலையானது அதே பகுதிகளில் கண்ட 12 மணி நேரமாக நீடித்து வருகின்றது. தற்போது இது இன்று மாலைக்கு பிறகு வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையை நோக்கி வட தமிழக கடற்கரையை ஒட்டி அது நகரக்கூடும். தற்போது சென்னைக்கு கிழக்கு மற்றும் தென்கிழக்கே நீடித்து வருகின்றது. இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்து வருகின்றது. இந்த காற்றழுத்த தாழ்நிலையால் பெரிய மழைக்கு ஆபத்தில்லை, ஆனால் லேசான மிதமான மழை தொடர்ந்து பெய்து வருகின்றது. அதேபோல் இந்த காற்றழுத்த தாழ்நிலை இன்று மாலைக்கு பிறகு அது சற்று வடகிழக்கு நோக்கி சென்று அதாவது ஆந்திரா, வடக்காந்திரா விசாகப்பட்டினம் அருகே சென்று மீண்டும் மேற்கிந்திய இடையூறு சென்றவுடன் மீண்டும் அது வலுவிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்நிலை, அதாவது ஒரு வளிமண்டல சுழற்சியாக இலங்கையை நோக்கி 25ஆம் தேதி அல்லது 26ஆம் தேதி வடகிழக்கு காற்றை மீண்டும் கொண்டு மழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. காற்றழுத்த தாழ்நிலையாக தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்ப செயற்கைக்கோள் படம், இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ சுழற்சியானது இப்போ இந்த இடத்துல இருக்குது. இது இப்போது இது அப்படியே என்ன ஆகும்னா, அந்த கம்மிங் ஹவர்ஸில் இப்படியே பெண்டாக இப்படி போகும் போயிட்டு மறுபடியும் என்ன ரிட்டன் திருப்பி இப்படியே தான் வரப்போகுது. காரணம் மேற்கிந்திய இடையூறு இந்த இடத்துல ஆல்ரெடி இருக்குது. மேற்கிந்திய இடையூறு நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. இந்த இடத்துல பார்த்தா எதிர் சுழற்சி இருக்குது. இது இப்படி கிராஸ் ஆகி போகும்போது சிஸ்டம் இந்த எந்த இடத்துல இருந்தாலும் இதை நோக்கி இப்போ இப்படி போகும். இது கிராஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னா இந்த சிஸ்டம் இந்த இருக்கிறது அப்படியே போயிட்டு திருப்பி ரிட்டன் வரும். ஸோ ரிட்டன் வலுவிழந்து திருப்பி ஒரு சர்க்குலேஷன் ரிட்டன் திருப்பி இலங்கை அருகே தான் வரப்போகுது. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இது தான். ஆனால் இப்போ இந்த ரெயின் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அந்த சென்னை ஒட்டி உள்ள பகுதியில் லேசான மிதமான மழை, அவ்வப்போது கனமழை. அதான் ஒரு சில பகுதியில் நேற்று நம்ம காலையில் சொல்லியிருந்தோம், சென்னையில் அவ்வப்போது கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சில பகுதியில். அதே மாதிரி எண்ணூர் இங்கே 40 மில்லிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. ஒரு சின்ன இன்டென்ஸ் பாயிண்ட் 40 மில்லிமீட்டர் மழை கொடுத்துருக்கு. இன்றைக்கி நேற்று மாதிரி அதே லெவல் தான். ஒரு சில இடங்களில் கனமழை இருக்கும், பெரிய லெவலில் மழை இருக்காது அந்த கடலோர வட சென்னை ஒட்டியில் அந்த கடலோர பகுதியில். அதுக்கப்புறம் இதை பாருங்கள், அப்படியே பாருங்கள் இது எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது. ஸோ அப்படியே ஒட்டி அப்புறம் அப்படியே லைட்டாக மூவ் ஆகி போகுது அவங்களுக்கு. ஸோ இங்கே போகுது பாருங்கள், அந்த சிஸ்டம் ஒட்டி 22, 23 போயிட்டு திருப்பி ரிட்டன் என்ன ஆகும்னா, அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் போனோன்னா அந்த 24, 25 வாக்கில் மறுபடியும் வரும் பாருங்கள். நம்ம நோக்கி வருது தெரியுதா, திருப்பி ரிட்டன் வருதா, 25, 26 வாக்கில் மறுபடியும் ரிட்டன் வருது பாருங்கள். அந்த கிழக்கு காற்று தொடங்குதா ஃபுல்லாக, வடகிழக்கு காற்றுலேருந்து வடகிழக்கு காற்றை கொண்டு வந்துடும். ஃபுல்லாக தொடங்குதா, மேலேருந்து வடகிழக்கு காற்று ஈரப்பத காற்றை கொண்டு திருப்பி தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை பெஞ்சிடும். ஸோ இது சிஸ்டம் கடல்லையே நிறைய மழையே பெஞ்சிருச்சு. ஸோ நமக்கு மழை பெய்யாமல் கடல்லையே நிறைய மழை பெஞ்சிருச்சு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால். இது உள்ளே வந்திருந்தால் அவங்களாலுமே நிறைய எக்ஸ்ட்ரீம் ரெயின்லாம் அதிதீவிர கனமழையெல்லாம் பெஞ்சிருக்கும். ஆனால் இது சிஸ்டம் கடல்லே பெஞ்சிட்டு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் போனோம்னா மறுபடியும் ரிட்டர்ன் நம்ம மறுபடியும் மழையை 25, 26 தேதி வாக்கில், டிசம்பர் 25 தேதி வாக்கில் அது மறுபடியும் மழையை கொடுக்குது. ஒரு கிழக்கு காற்று மூலிமா மழையை கொடுக்குது. இதுதான் இப்போ உள்ள இது. ஸோ அடுத்த 2 நாட்கள் பொறுத்த தென் தமிழக கடலோர பகுதியில் குளிர் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அரபிக்கடலில் ஈரப்பதம், அந்த குளிர் எல்லாத்தையுமே இந்த சிஸ்டம் ஈர்த்து வட தமிழகம் அந்த உள்மாவட்டங்கள் வழியாக ஈர்த்து கொண்டு வரதுனால குளிர் அதிகமாக இருக்கும். குளிரோட ஈரப்பதத்தை கொண்டு வந்ததுனால அதிகமான குளிர் இருக்கும். ஸோ இதுதான் அடுத்த மழை அப்படின்னா 25, 26 தேதி வாக்கில் கடலோர பகுதியில் மழை தொடங்கும். இந்த சிஸ்டம் போய் திருப்பி ரிட்டன் இலங்கைக்கு மறுபடியும் அது வலுவிழக்கும், திருப்பி வடகிழக்கு மூலிமா காற்று தொடங்கும். சரிங்களா? ஸோ இதுதான் அது. அடுத்து இப்போது மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த சென்னை ஒட்டியில் போய் ரேடாரில் பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த இடம்லாம் ஃபுல்லாக மலை மேகங்கள் இருக்குது தெரியுது அவங்களுக்கு. ஆனால் இது ஃபுல்லாகவே உள்ளே வராது. ஏன்னா அந்த சிஸ்டம் அங்கிட்டு போகிறனால இந்த மலை மேலே கொண்டு போயிடும். இந்த சென்னை வேணால் ஒட்டி உள்ள இந்த பகுதி, இந்த மலை மேகங்கள் மட்டும் இந்த ஒரு இன்டென்ஸ் பாயிண்ட் தெரியுதா நேற்று மாதிரி, இது மட்டும் வேணால் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இது மட்டும் வேணால் அப்படி உள்ளே வரும். ஏன்னா இது ரொம்ப குறிப்பிட்ட தொலைவில் தான் இருக்குது, சென்னைக்கு 50 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. இந்த மேண்டு மட்டும் கம்மிங் ஹவர்ஸில் உள்ளே வரலாம். ஸோ இதெல்லாம் உள்ளே வராது, இதெல்லாம் அப்படியே மேலே போயிடும். இது மட்டும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இதுதான் இப்போ இருக்கிற சூழ்நிலை. ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளை காலை மற்றொரு நாளுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.